நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு, அதுவும் மண் சட்டியில் வச்சா எப்படி இருக்கும்ல. அதை தாங்க நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். மண் சட்டியில் வேணுங்கிற அளவு ஒரு தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10 பூண்டு பல், ஒரு 6-7 பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா போட்டு ஒரு வதக்கினதுக்கப்புறமா என்கிட்ட இன்றைக்கி பெரிய வெங்காயம் இருக்குது. சாம்பார் வெங்காயம் இருந்தால் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் வெட்டி போட்டிருக்கேன் நான். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதங்கும் போதே காய்கறி நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் மாங்காயும் எடுத்து போட்டிருக்கேங்க. உங்கள்கிட்ட முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இது மாதிரி இருக்கிற நாட்டுக்காய் என்ன வேணால் நீங்கள் இந்த கருவாட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காயும் மாங்காவும் வதங்கினதுக்கப்புறமா கருவாடு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வெந்நீரில் போட்டு. அதையும் நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். போட்டு ஒரு வதக்கின உடனே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, கொஞ்சம் சுருக்குன்னு புளி விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கரைச்சி அதை ஊற்றின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலலாம் கொஞ்சம் சுருக்குன்னு காரம் வைப்பேங்க. 2 பெரிய டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதித்து திரண்டு வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க. புளி ஊற்றுற இந்த குழம்புங்களெல்லாம் அந்த வெல்லம் போடும்போது அது டேஸ்ட்டை அப்படியே ஒரு தூக்கி கொடுக்கும். அதை போடாமல் வைக்கிற குழம்புக்கும் போட்டு வைக்கிற குழம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. உப்பு பத்துதான்னு பார்த்துக்கிட்டு பத்தாததுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தாங்க பதம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் சைட் டிஷ்க்கு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதை உள்ளே இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சூப்பரான கருவாட்டு குழம்பு.